ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகையை நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் யார் சுன்னத்து தொழுவாரோ அந்த சுன்னத்திற்கு சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்வார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அந்த 12 ரக்காத்துகளை யார் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை கட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்தெந்த சுன்னத்து? நாம் ஃபர்ல தொழுத பின்னாடி சில முக்கியமான சுன்னத்துகளை கண்டிப்பாக தொழ வேண்டும், விட்டுவிடக்கூடாது. அதில் முதலாவது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத். அடுத்ததாக லுஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 2, மகரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத், இஷாவுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத். ஆக மொத்தம் 12 ரக்காத்துகள். இவைகளெல்லாம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. நாம் ஃபர்லு தொழுது விட்டு இந்த சுன்னத்துகளாவது நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தின் என்பதனால். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நபியோடு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசம் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுவதெல்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல, நபிக்கு நெருக்கமாக இருப்பவர்களும் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். குறைஞ்சபட்சம் ஃபர்லு தொழுதுட்டு இந்த சுன்னத்துகள், எத்தனையோ சுன்னத்துகள் இருக்குது, ஒவ்வொரு தொழுகையிலும் இருக்குது, முன்பின் சுன்னத்துகள் இருக்குது, வித்ரு வாஜிப் இருக்குது, நஃபில் இருக்குது, அவைகள் தொழுகணும். அதுதான் உண்மையான அடியான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான். அவர்கள் எல்லாத்தையும் தொழுவார்கள். ஆனால் குறைந்தபட்சம் நாம் இந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை 12 ரக்காத்துகளையும் ஒவ்வொரு நாளும் தொழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் நமக்கு இதில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நம்ம முக்கியத்துவம் காட்டுறோம், நாம் இதில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.